ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 21. 33 டேஸ் ஆனதுனால சாக்கி ஷூட் பண்ண அந்த ஏரோ வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகுது. மிஸ்டர் ஹோஷியை நான் ரெட்டரை வச்சு ஷூட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம். ஆனா இவங்க மேலதான் நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சாக்கி கேட்கறா. போலீஸ்காரங்களை நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றா. எங்களோட நெக்ஸ்ட் மீட்டிங்ல நீங்களே கூட வந்தாதான் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். சோ நான் உங்களுக்கு விங்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சு உங்களை ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்றா. ப்ரொஃபசர் யோனடா காட்டுக்குள்ள இருந்து இப்ப சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அசால்ட்டா உள்ள போயிட்டு இருக்கான். நேரா பிரைம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணி நான் ஸ்டேடியம் கேட்டனே என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போ பிரைம் மினிஸ்டரையும் ரெட்டரை வச்சு ஷூட் பண்ணிட்டு பெரிய பெரிய ஆளுங்க மேலாம் இந்த ரெட்டரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்குறான். அண்ட் நேஷனல் போலீஸா ஆல்ரெடி அவங்க ரெட்டரை வச்சு ஷூட் பண்ணப்பட்டிருக்காங்களா? மிராயோட வேலையா தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா சண்டை போடுறதுக்காகலாம் இதை பண்ணிருக்க மாட்டாங்க. அதை ஃப்ரீயா விடுங்க. சரி ஸ்டேடியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கேட்கறான். நீங்க கேட்டபடியா அரேஞ்ச் பண்றான்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் காட் கேண்டிடேட்ஸ்க்காக நேஷனல் ஸ்டேடியம்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றாராம் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றான். நம்ம நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவோ இப்ப இந்த காட் கேண்டிடேட்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து சில விஷயங்கள் நடந்ததுனால அவங்களால பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ண முடியல. அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க நியூ நேஷனல் ஸ்டேடியம்ல அவங்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த மீட்டிங் அக்டோபர் 10th 1 o'clock நடக்குது. ஸ்டேடியம் சுத்தி 1 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகும்படி கேட்டுக்கிடுறோம். அப்படி போகாதவங்கள போலீஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உங்களை கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லப்போ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளை ஷூட் பண்ணாங்க, நம்ம எப்படி அங்க போவோம்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கறா. இந்த வீடியோவை அவர் போட சொன்னாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றா. இப்ப ப்ரொஃபசர் பேசுறான். அன்னைக்கு காடை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா பாதியிலேயே பேச்சுவார்த்தை நின்று போயிடுச்சு. இந்த பேச்சுவார்த்தை எதுக்காக முக்கியங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ஷூட் பண்ணா காட் கேண்டிடேட்ஸ் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா காட் கேண்டிடேட்ஸையும் ஒரே நேரத்துல ஷூட் பண்ணாங்கன்னா கூட 0.1 செகண்ட்ல கடைசியா எந்த காட் கேண்டிடேட் உயிரோட இருக்காங்களோ அவங்க புல்லட் பட்டாலும் இறந்து போக மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் காடா மாறிடுவாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். அந்த ப்ரொஃபசர் கண்டிப்பா ரெட்டரை வச்சு பிரைம் மினிஸ்டர் ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஆபீசர் சொல்றான். ப்ரொஃபசர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமோ, ஆமா உண்மைதான். கடைசியா உயிரோட இருக்கிற கேண்டிடேட் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் காடா மாறிடுவாங்கன்னு ஏஞ்சல் சொல்லவும், அந்த ப்ரொஃபசர் நமக்கு வச்சிருக்கிற ட்ராப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றா. கன்ஃபார்மா அப்படியே சொல்லிட முடியாது, அவன் மனசை மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஆபீசர் சொல்லவும், யாருமே காடா மாறக்கூடாது தான் அந்த ப்ரொஃபசர் நினைக்கிறான். நெக்ஸ்ட் கார்டு சூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே இந்த கார்டு செலக்ஷன் ப்ராசஸையே மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் கார்டு செலக்ட் ஆகுற வரைக்கும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த ப்ரொஃபசர் யோனிடா கண்டிப்பா நம்ம சந்தோஷத்துக்கு வழியில குறுக்க நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றா. மெட்ரோபாலமனுக்கு பண்ண மாதிரியே தான் இவனுக்கோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்குன்னு ப்ரொஃபசரை கொலையா பண்ண முடியும், அப்புறம் நமக்கும் மெட்ரோபாலமனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சாக்கி கேட்குவோம். ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண தயார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசரும் நாகவமியோ காட்டுக்குள்ள போறாங்க. அந்த ப்ரொஃபசர் பாம்பெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய மக்கள் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சூசைட் பண்ண தயாரா இருக்கவங்க தானா அப்படின்னு நாகவமி கேட்கவும், ஆமா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கறான். கவர்மெண்ட் எதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே இப்ப இறந்து போய் கிடக்குறாங்க. ப்ரொஃபசர் இதுக்கு பேரு சூசைட் தானே அப்படின்னு சொல்லி நாகவமி கேட்கறான். இது சூசைட் தான், நம்ம அந்த மக்கள் சாகுறதுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். இங்க கானடேவோட ஃப்ரெண்டு மினாமிகாவை காட்டுறாங்க. 33 டேஸ் ஆகி அந்த ஆரோட எஃபெக்ட் முடிஞ்சது. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். என்னாச்சு இத்தனை நாள் எங்க போன, நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு வா சொல்லவும், அது என்னன்னா எனக்கு வேற ஒருத்தர் மேல லவ் ஃபீலிங் வந்துச்சுன்னு சொல்லவும், அப்படின்னா நீ எனக்கு சீட்டிங் பண்ணிட்டியா அப்படின்னு அவ கேட்கறா. ஹே ஆக்சுவலி அது ஒரு பையன் அப்படின்னு சொல்லவும், நீ ஆளே மாறிட்டச்சி அப்படின்னு அவ சொல்லவும், ஐயோ எல்லாம் தப்பு தப்பா சொல்றேனே, நீ பார்க்குக்கு வா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம இந்த உலகத்தை நினைச்சு கவலைப்படாம பேசாம நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. 10% மக்கள் தான் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா அதுவே கிட்டத்தட்ட 7 கோடி பேர். அந்த ப்ரொஃபசரோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க இப்ப காடா மாறினாலுமே கூட நம்மள அவங்க ஒரு சுப்ரீம் பீயிங்கா ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கவும், மிராய் நெக்ஸ்ட் மீட்டிங்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது மோஸ்ட்லி நீ தான் காடா மாறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீ அன்னைக்கு காடா மாறுறன்னு சொன்னவா மனசு இன்னும் மாத்திக்கிடலன்னு கேட்கவும், இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சாக்கி சொல்றா. கானடே ஃப்ரெண்டு மினாமிகாவா எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ அப்படின்னா அந்த ரெட் தான் உன்னை ரெட்டரை வச்சு ஷூட் பண்ணிட்டானா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு இப்போ இந்த காட் செலக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும் போதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அவங்க நெக்ஸ்ட் காடா மாறினா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இவன் சொல்றான். அங்க பாரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா அது கீழே இருந்து மேல பக்கல்ல போகுது அப்படின்னு மினாமிகாவா கேட்கறான். சீக்கிரம் உனக்கு பிடிச்சதை வேண்டிக்கோ அப்படின்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோ சாக்கியம் தான். ஆமா நீ எதுக்காக வேணா அப்படின்னு மினாமிகாவா கேட்கவும், உலக அமைதிக்காக. நான் கொஞ்சம் சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டல, ஆமா நீ எதுக்காக வேண்டின அப்படின்னு அவ கேட்கவும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எனக்கு ஒரு கிஸ் தரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி மினாமிகாவா சொல்றான். இங்க ப்ரொஃபசர் யோனடா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். கூடவே நாகவமியும் கூட்டிட்டு போயிருக்கான். கேட்டபடியே ஸ்டேடியம் அரேஞ்ச் பண்ணியாச்சா, அவங்க கண்டிப்பா வருவாங்களா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்கவும், இவ்வளவு சூப்பரான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு நாகவமி சொல்றான். நீ சாப்பிடுறது ஒரு ஸ்பெஷல் வகையான பீஃப். இந்த பீஃபை இன்னைக்கு நீ தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்ட ருசிக்கிறத பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டதுதான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். ஃபர்ஸ்ட் எனக்கு விங்ஸ் கிடைச்ச உடனே நான் இந்த இடத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கிய அந்த பிரமிட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நமக்கு மட்டும் இல்ல அந்த உலகத்துக்கே மாறிட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா மிராய், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கிறான். அங்க பாரு சாக்கி அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் சீனரியா நல்லா என்ஜாய் பண்றாங்க. இப்ப அக்டோபர் 10th ஆகுது. ஹே இன்னைக்கு தானே ப்ரொஃபசர் சொன்ன அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி இப்ப உலகமே பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் டைம் ஆன 1 மணிக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. மணி 1 ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் யோனடா ஆல்ரெடி ஸ்டேடியம்குள்ள வந்துட்டாரு. மத்த காட் கேண்டிடேட்ஸ் யாரையும் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் யோனடா நம்ம கிட்ட ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. எல்லா கண்ட்ரீஸுமே சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுனால யாரும் மறைஞ்சிருந்தெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. மத்த காட் கேண்டிடேட்ஸ் தைரியமா வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லவும், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோ சாக்கியா அந்த இடத்துக்கு போறாங்க. அடுத்தது அந்த போலீஸ் ஆபீசர் 2 பேர் அது போக டுமாரி வரவும், இது என்ன எக்ஸ்ட்ரா காட் கேண்டிடேட்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா இப்ப ஒரு போலீஸ் ஆபீசரா நான் இங்க வரல. யோனடா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், 5 minutes and 8 seconds. ஸ்கூல்ல இருந்த 358 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் நான் இவ்வளவு லென்த்துக்கு பேசியிருந்தேன். இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டது எனக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்றான். யோனடா உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்ப, ஆனா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் கேட்கவும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கிடலைன்னா அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க. எனக்கு அவங்க ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுக்கல. ஏன்னா நான் மற்றவங்க கிட்ட அதிகமா பேசணும்னு நினைக்க மாட்டேன். அதனால தான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மக்கள் கூட இன்வால்வ் ஆகுறது உனக்கு பிடிக்கலன்னா இப்போ எதுக்காக இந்த இடத்துல நிக்கிற அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கவும், அந்த நோபல் பிரைஸை நான் வாங்காம இருந்திருக்கலாம் எவ்வளவு தடவை நினைச்சிருக்கேன் தெரியுமா. தெரியாத மக்கள், புது ஆளுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அது எல்லாமே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நான் சூசைட் பண்ண போயிட்டேன். ஆனா லேட்டா தான் எனக்கு புரிய வந்துச்சு, என்னோட கண்ட்ரோல் மத்த பீப்புளோட கையில இல்ல. இந்த உலகத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டதுதான். எழுதி வைக்கப்பட்டதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கணுங்கிறத பத்தி யோசிக்கணும். அதை நான் மக்கள் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகவே செஞ்சேன் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு மனசுக்குள்ள, அப்படி நான் பண்றதுக்கு முதல்ல உங்க 3 பேரையும் நான் சாகடிக்கணும். ஏன்னா காட் கேண்டிடேட் உயிரோட இருந்தா தான் நெக்ஸ்ட் காடே வருவாங்க. உங்களை நான் கொண்டுட்டு நாகவமியும் நானும் சூசைட் பண்ணிக்கிட்டா எந்த ஒரு புது கிரியேச்சருமே கிரியேட் ஆகாது. ரெட் கிட்ட தான் ஒயிட் ஆரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அவனை தான் கொல்லணும். அதுக்கப்புறமா மத்த 2 பேரையும் கொல்லணும். நாகவமி கிட்ட நான் ஒயிட் ஆரோ கொடுத்துருக்கேன். அவனை நான் ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணதுனால கண்டிப்பா நான் சொல்றபடி கேட்டு அவன் என்ன ஷூட் பண்ணுவான். ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.1 செகண்ட் டிஃபரன்ஸ்ல கடைசியா உயிரோட இருக்கிற காட் கேண்டிடேட் ஆட்டோமேட்டிக்கா காடா மாறிடுவாங்க. சோ அவங்க 3 பேரையும் நான் கொண்டுட்டு ஒரே சேம் டைமிங்ல நாகவமியும் நானும் ஒயிட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணிக்கிடுவோம். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். பர்சன் ஏவை நாகவமி ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணி அவனோட ஒயிட் ஆரோவை கொடுக்குறான். பர்சன் ஏ ஒயிட் ஆரோ வச்சு பர்சன் பி ஷூட் பண்ண அதே சேம் டைமிங்ல நான் என்னோட ஒயிட் ஆரோ வச்சு பர்சன் ஏவை ஷூட் பண்றேன். பர்சன் ஏ இறந்ததுக்கு அப்புறமா 0.15 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பர்சன் பி போயிட்டு அந்த ஒயிட் ஆரோ அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே அவங்க இறந்து போயிருந்தாங்க. ஆனா அந்த 0.15 செகண்ட்ஸ் தாண்டிடுச்சுன்னா பர்சன் பி இறந்து போகல. சோ அந்த 0.15 செகண்ட்ஸ்க்குள்ள நாகவமியும் நானும் ஒயிட் ஆரோ வச்சு எங்களை ஷூட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் நினைக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட டீம் ஆல்ரெடி ஒரு பிளான போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த ப்ரொஃபசர் யாருமே காடா மாறக்கூடாதுன்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாருன்னா என்னோட ஒயிட் ஆரோ வச்சு நான் அவரை கொன்றுதேன். பல கோடி மக்கள் சாக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னோட ஹாப்பினஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணினாலும் அவரை கொல்றதுக்கு நான் தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த ப்ரொஃபசரை கொலை பண்றதுக்கும் நம்ம ஹீரோ ரெடியா இருக்கிறான். நான் செய்த பார்த்து ஹாப்பி ஆவரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நான் அந்த ப்ரொஃபசர் பேசின மாதிரியே பேசினது கண்டிப்பா உங்களுக்கு குழப்பமா இருக்கும்னு தெரியும். எல்லா காட் கேண்டிடேட்ஸையும் ஒரே நேரத்துல ஷூட் பண்றாங்கன்னா ஒரே 1 செகண்ட் வித்தியாசத்துல கடைசியா எந்த காட் கேண்டிடேட் உயிரோட இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் காடா மாறிடுவாங்க. சோ இந்த ப்ரொஃபசர் வந்துட்டு எல்லா காட் கேண்டிடேட்டையும் ஃபர்ஸ்ட் கொன்னுட்டு நாகவமியும் அந்த ப்ரொஃபசரோ ஒயிட்டரை வச்சு ஒரே செகண்ட்ல மாத்தி மாத்தி தங்களை ஷூட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அப்படி பண்ணா எல்லா காட் கேண்டிடேட்ஸுமே இறந்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் காடா, அதாவது நெக்ஸ்ட் அந்த கிரீச்சரா யாருமே மாற மாட்டாங்க. அந்த கிரீச்சரா யாரும் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொஃபசரோட பிளான். கடவுளை நம்பியே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுள் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா வாழ்றதுக்கான நம்பிக்கையை இழந்து அவங்க எல்லாரும் இறந்து போயிருவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ யாரும் சாக கூடாதுங்கிறதுக்காக என்னோட ஹாப்பினஸ் போனாலும் பரவாயில்ல, நான் அந்த ப்ரொஃபசரா கொல்றதுக்கு தயார் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா நிக்கிறான். என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.